எல்லாரும் சந்தோஷமா தான் இருக்கீங்களா? சவுண்ட் ரொம்ப குறைவா இருக்கு, கொஞ்சம் நடத்திடு. யாராவது வார்த்தையை பேச வந்து 7:30 எடுத்துட்டு போயிடாத, 7:30 எடுத்துட்டு போயிடாதுன்னு நினைக்கிறீங்களா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை. அல்லேலூயா, சத்தமா உற்சாகமா. அப்போ இது 7வது வார்த்தை என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? லூக்கா 23:46. பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்படைக்கிறேன். அப்போ ஏற்கனவே எனக்கு ஒய்ஃபு சொல்லிச்சு, அப்படிதானே? அதாவது 4 சுவிசேஷங்களும் 4 விதமா சொல்றாங்க. கடைசி வார்த்தை எப்படின்னா, ஒருத்தர் சொல்றாரு இயேசு மகா சத்தமாய் கூப்பிட்டார், அப்படிதான் மத்தேயு சொல்றாரு. 2வது ஒருத்தர் சொல்றாரு மார்க்கு, அவரும் சொல்றாரு மகா சத்தமாய் கூப்பிட்டு ஜீவனை விட்டார். அப்ப 2. 3 லூக்கா சொல்றாரு, இவர் யோவான் சொல்றாரு முடிந்தது என்று சொல்லி என்ன சொல்றாரு விட்டார். அப்போ 4வது ஒருத்தர் சொல்றாரு அப்படி இல்லையா, பிதாவே உம்முடைய கரங்களில் என் ஆவியை ஒப்படைக்கிறேன்னு சொல்லிட்டு ஜீவனை விட்டார். அப்ப பாருங்க, 4 பேரும் 4 விதமா சொல்றாங்க. அப்படி சொன்னா அதுக்கு பயங்கரமான மர்மங்களும் ரகசியங்களும் உண்டு. ஏன் அப்படின்னா, இந்த வேதாகமத்தை 4 பேரும் யாருக்காக எழுதுனாங்க, எதுக்காக எழுதுனாங்கிறது முதல்ல தெரியும். 4 சுவிசேஷம் இருக்குன்னா, ஒண்ணு மத்தேயு யாருக்காக எழுதினார்னா யூதர்களுக்காக எழுதினார். அந்த யூதர்களுக்காக மெசியாவாக இயேசு கிறிஸ்து வந்தாருங்கிறத சொன்னார். அதுதான் அவருடைய நோக்கம். மார்க் எதுக்காக சொன்னார்னா, அந்த இடத்துல இருந்த ரோமர்கள். அப்ப ரோமர்களுக்கு இயேசு கிறிஸ்து யூதர்களை மட்டுமல்ல ரட்சிக்கிறவர், ரோமர்களையும் ரட்சிக்கிறவர்ங்கிறத யாருக்கு காட்டணும்? மார்க் வந்து ரோமர்களுக்கு காட்டணும். அதனால அவர் எழுதினார். இப்ப லூக்கா யாருக்கு எழுதினார்னா, கிரேக்கர்களுக்கு எழுதினார். அங்க இருந்த கிரேக்கர்கள், இந்த வேதாகமும் கிரேக்கத்துல தான் நம்ம புதிய ஏற்பாடு எழுதப்பட்டிருக்கு. அப்போ கிரேக்கர்கள் அந்த டைம்ல இருந்தாங்க. அது இயேசு மரித்த உடனே பயங்கர அடியெல்லாம் நடந்த சபையில, அது கிரேக்கர்கள் மூலமாக. அப்ப அந்த கிரேக்கர்களுக்காக எழுதுறவர் லூக்கா. பட் என்ன ஒண்ணு என்னன்னா, யோவான் யாருக்காக எழுதுறாருன்னா, அவர் தான் உலகம் முழுவதுக்கும் எழுதுறாரு. உலகம் முழுவதும் அவர் ஒற்ற வார்த்தையில ஆதியிலே வார்த்தை இருக்குது. ஆமா, ஆதியிலே இருந்தது. அதை தவிர வேற ஒண்ணும் கிடையாது, ஒன்றமே கிடையாது. அல்லேலூயா. அப்படி சொல்றதுக்காக உலகம் முழுவதுக்கும் அவர் தெய்வங்கள் காட்டுறதுதான் யாரு? அப்போ பாத்தீங்கன்னா இந்த லூக்கா, நம்ம இப்போ வந்து நம்ம லூக்கா எழுதுனது. அப்ப லூக்கா எழுதுனதுன்னா, லூக்காவை பற்றி சொல்லணும்னா, இந்த வேதாகமத்தை 40 ஆசிரியர்கள் எழுதுனாங்க. 1 2 பேர் இல்ல, 40 பேர். 40 பேர் எழுதினாலும் ஒண்ணுக்கு பின் ஒண்ணா கரெக்டா வந்திருக்கு, ஒரு எழுத்து கூட மாறல. அதுதான் நாங்க பிரசங்கிக்கிற என்னது பைபிள். அல்லேலூயா. அப்ப பாருங்க, இது 40 பேர் எழுதினாலும் 40லையும் யூதர் அல்லாத ஒருத்தர் சொன்னா லூக்கா மட்டும்தான். அது மட்டும்தான். அப்ப வேற எல்லாருமே யார்தான்? மத்தேயு, மார்க்கு எல்லாருமே யூதர்களா இருந்தாங்க. அப்ப இவர் 2 புத்தகங்கள் எழுதினார். 2 புத்தகங்கள்ல ஒண்ணு சுவிசேஷம் லூக்கா சுவிசேஷம், இன்னொன்னு அப்போஸ்தலர் நடவடிக்கைகள். அப்போ 2லயும் பாருங்க, முதல் வார்த்தையிலே சொல்லியிருப்பாரு கனம்பருதிய தெயாப்புலுவே. யாருக்கு எழுதினாரு? ஆமாங்க, உங்களுக்கு எல்லாம் எழுதுனது. அல்லேலூயா. முதல்ல அவர் எழுதுனது யாருக்கு தான்? மகா கனம்பருதிய தெயாப்புலுவே. தெயாப்புலுவுக்கு எழுதுன இதுனால இது. அப்ப தெயாப்புலு யார் அப்படின்னு கேட்டா, அவர் வந்து கிரேக்கர், யூதர் அல்ல. அப்ப கிரேக்கராக இருந்து அவர் ஏற்கனவே 2 தடவை 2 பேரை சொல்றாரு. இதே லூக்கா சொல்லுவாரு மகா கனம்பருதிய பெலிக்ஸ், மகா கனம்பருதிய, அப்படி 2 ஆளுநர்களை சொல்லுவாரு. அப்ப அதுபோல திரும்பவும் சொல்றாரு மகா கனம்பருதிய தெயாப்புலு. அப்ப தெயாப்புலுங்கிறவன் ஒரு ரோம இல்ல, கிரேக்க ஒரு பெரிய ஆளுநர். அப்ப அந்த பெரிய ஆளுக்கு கிரேக்கர்களையும் தேவன் ரட்சிக்க வந்தாருங்கிறத காட்டுறதுக்காக தான் அவருக்கு எழுதினார். அப்ப அதுபோல அந்த கீழே பாத்தீங்கன்னா, இவர் வந்து 2 விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பார். ஒண்ணு மன்னிப்பு, இன்னொன்னு ஜெபம். இவருடைய சுவிசேஷம் முழுசா நம்ம எடுத்து பார்த்தோம்னா, ஒண்ணு மன்னிப்பு. அதனாலதான் முதல்ல லூக்கா சொன்னாரு பிதாவை இவர்களை மன்னியுங்கிற வார்த்தை அவர் பேசுற மாதிரி சொன்னார். ஆனா அதுக்கு முன்னாடி மன்னிப்புங்கிற வார்த்தை எல்லாம் அதுல ரொம்ப குறைவு. பாத்தீங்கன்னா, அந்த இயேசு வாரத்துக்கு முன்னாக ஆபிரகாம் வந்து அந்த 3 மிருகங்களை வெட்டுறதுக்கு தேவன் சொல்லி அவர் 3 மிருகங்களை வெட்டினார். ஆனா என்ன செய்யல? பறவையே வெட்டல. அதனால 400 வருஷம் ஆண்டவர் என்ன செய்தாரு? அவன் எல்லாத்தையும் பினிஷ் பண்ணி 400 வருஷம் எகிப்துல கொண்டு போட்டுறாரு. அப்ப அதுக்கு முழு காரணமாக ஆபிரகாம் தான் இருந்தான். ஆனா ஆண்டவர் என்ன செய்யல? ஒரு சின்ன பிரச்சனை தான், பலி மாற்றம். ஆனா என்ன செய்யல? ஆண்டவர் அதை மன்னிக்காத அந்த நாட்கள்ல நோவாவின் காலத்துல மொத்தத்தை என்ன செய்தார்? 8 பேரை தவிர க்ளோஸ் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் கீழே பாத்தீங்கன்னா சோதம் குமரா மொத்தம் தீக்கிரம். அப்ப அந்த பாத்தீங்கன்னா எகிப்துல போய் 10 வாதைகள். ஏன் இதெல்லாம் 10 வாதைகள் அனுப்பிதான் அவங்களை தீக்கணும் ஐயா, அவங்கள மனம் செய்யக்கூடாதா? இப்படி எல்லாம் நம்மகிட்ட நிறைய பேர் கேட்பாங்க. அப்ப பாருங்க, அந்த மாதிரி இவர் செங்கடல்ல அது எகிப்து முழுவதும் என்ன செய்தாரு? முங்கடித்தார். அதுபோல பாத்தீங்கன்னா கண்டுபிடி செய்த இஸ்ரவேலர்களை அவன் ஒரே இடத்துல 3000 பேர். அப்படிதானே? இயேசு அதாவது இஸ்ரவேல் நிந்தித்தவங்களுக்கு என்ன செய்தார்? விஷப்பாம்புகளை அனுப்பி அத்தனை பேரை கொலை செய்த காரியங்கள் நடந்தது. அதுக்கப்புறம் எரிக்கோ பட்டணம், ராகாப்புங்கிற வேசியோட குடும்பத்தை தவிர மீது எல்லாத்தையும் என்ன செய்தாரு? ஆண்டவர் பினிஷ் பண்ணார். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எரிக்கோ பட்டணம், அது எரிக்கோ பட்டணம் கழிஞ்ச பிறகு இந்த பிழையாம் திட்டப்படி இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் செய்ததுனால ஒரே நேரத்தில் 24,000 பேரை அழித்தார். அப்ப இப்படிப்பட்ட அழிப்புகள் அந்த பிறகுதான் இந்த இயேசு கிறிஸ்து வந்த பிறகு மன்னிப்புங்கிறது எங்க வந்தது? இந்த பூமிக்குள்ள வந்தது. அப்ப அதைத்தான் லூக்கா சொல்றாரு. மற்ற சுவிசேஷர்கள் சொல்றதை விட லூக்கா மன்னிப்பு பற்றி ஏன் கூடுதல் சொல்றாரு அப்படின்னா,
100 ஆடுகள் இருந்தாலும் 99 விட்டுக்கிட்டு மற்ற ஒரு ஆடை தேடி போற விஷயத்தை சொன்னது லூக்கா மட்டும் தான். மற்ற 3 பேரும் சொல்லல. அல்லேலூயா. ஒண்ணு. ரெண்டாவது பாருங்க, 10 வெள்ளிக்காசு இருந்தாலும் ஒரு வெள்ளிக்காசு தொலைஞ்சு போனது தேடி போனது யார் தான்? சொன்னது லூக்கா மட்டும் தான், வேற 3 பேரும் சொல்லல. அதுபோல இன்னொரு அப்பன் சொல்லிட்டு போனான் ஒற்ற வார்த்தையில, நான் போறேன், எனக்கு வயல்ல கிடந்து உழுகுது, அந்த மற்ற இதெல்லாம் எனக்கு என்ன சரிப்படாது, நான் என்ன பண்றேன், நான் ஒரு இன்னோவா கார் வாங்கிட்டு வரும்போது பிளைட்ல தான் வந்து இறங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பன் சொன்னான். ஒத்த வார்த்தை சொல்லிட்டு எனக்கு சொத்தை பிரிச்சு போட இல்லைன்னா வெட்டி போடுவாங்க. ஒத்த வார்த்தை என்ன செய்து வெட்டி கொடுத்தாரு. இவன் போகும்போது ஒரு ஆட்டோவில் போயிருப்பான். அப்படிதான் ஆட்டோவில் போனான். ஆனா அங்க போன தான் தெரிஞ்சது அங்க பண்ணி கொடுத்ததுக்கு தான் படுக்கணும் அப்படின்னு. தூரத்துல போய் திரும்ப வந்தான். திரும்ப வரும்போது மற்றவங்க எல்லாம் நினைச்சான் வீட்டுல இருக்கவன் ரோட்ல இருக்கவன் நினைச்சவன் பண்ணி தான் வருதுன்னு நினைச்சான். இல்லையா? ஆனா அப்பவே மட்டும் தெரிஞ்சது இது பண்ணி இல்ல நம்ம மகன். அப்ப இந்த பண்டிகை காரியத்தை சொன்னது யாரு தான்? லூக்கா மட்டும் தான் சொன்னார். அப்போ மன்னிப்பு அப்படிங்கிற வார்த்தைகளை, அதுபோல அந்த கள்ளன், முதல்ல நீங்க பேசுறீங்க இல்ல, முதல்ல பேசுறீங்க, அந்த கள்ளனுக்கு கூட கூட அந்த 2வது வசனத்துல சொல்லப்படுது. பரதேசத்துக்கு அவர் கொண்டு போனது யாரு? மத்தேயும் மார்க்கும் சொன்னாங்க 2 கள்ளர்களும் நிந்தித்தார்கள். அது வாசிருக்கீங்களா? 2 கள்ளர்களும் நிந்தித்தார்கள். லூக்கா தான் சொல்றாரு 2 கள்ளர்களும் நிந்திக்கல, ஒருத்தன் நிந்தித்தான், மற்றவன் அவனை கண்டித்தான், அவன் பரதேசிக்கு போனான். பரதேசுக்கு போன மன்னிப்பு பெற்று போன விஷயத்தை சொன்னது யாரு? லூக்கா மட்டும்தான். அப்ப அதனாலதான் இந்த இடத்துல நம்பர் 1 லூக்கா சுவிசேஷம். நம்ம எப்ப படிச்சாலும் சரி, இந்த வேதாகமத்தை எடுத்து படிக்கும்போது மத்தேயு எதுக்காக சுவிசேஷம் சொல்றாரு? ஆனா லூக்காவுல சொல்லாத ஸ்பெஷல் எவ்வளவு மத்தேயு சொல்றாரு. மத்தேயு சொல்லாததை மார்க்கு சொல்லுவார். இந்த 3 பேரும் சொல்லாததை யோவான் சொல்லுவார். அப்ப இதுல எதுல ஸ்பெஷல்ங்கிறத நம்ம தெரிஞ்சு முதல்ல வாசிக்க தொடங்குறோம்னா என்னது, நம்ம நிறைய பேர் சுவிசேஷங்களை சொல்ல முடியும். அப்ப பாருங்க, அடுத்தது இதே போல ஜெபத்துக்கு யார் முக்கியத்துவம் கொடுப்பா? லூக்கா கொடுப்பாரு. ஒண்ணு மன்னிப்பு, இன்னொரு விஷயம் ஜெபம். இந்த 2ம் தான் இவருக்கு கொடுக்கக்கூடிய நம்ம ஜெபம் அப்படின்னு சொன்னா இதுல சொல்லியிருக்கு. என்ன சொல்லி? பிதாவே என் ஆவியை, ஒரு ஜெபமா இல்லையாது, என் ஆவியை ஒப்படைக்கிறதுல ஆண்டவர் என்ன செய்யறாரு? அதை ஜெபம் பண்ற. அதுபோல அதுக்கு முன்னாடி முதல்ல பிதாவே இவர்களை மன்னியும், ஜெபமா இல்லையாது? 2, அதாவது சிலுவையில் பேசின 2 வார்த்தைகள் 2 ஜெபங்கள் இருக்கு. அந்த 2மே யார் எழுதியிருக்கா? லூக்கா தான் எழுதியிருக்காரு. அப்ப கீழே பாத்தீங்கன்னா அதுல அவருடைய தொடக்கம், அந்த லூக்கா 23:46 பாத்தீங்கன்னா இந்த சிலுவையில தொடக்கம் என்னது? தொடக்கத்திலே சொல்றாரு இவர்களை மன்னியும் அப்படின்னு சொல்ற ஜெபம். முடிவிலேயே என்னது? என்ன ஆவியை உண்மையில ஒப்படைக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு ஜெபம். அப்ப இப்படிப்பட்ட ஒவ்வொரு காரியங்களையும் அவர் என்ன செய்வார்னா அப்படி தெளிவாக வளர்க்கிறார். ஜெபம் என்றால் எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லக்கூடிய ஒரு ஆள் யார் அப்படின்னு சொன்னா இந்த லூக்கா. அப்ப ஜெபத்தை பற்றி என்ன சொன்னா, என் கூட பிரசங்கத்துக்கு ஒரு டாக்டர் வருவார், கேன்சர் சம்பந்தமான டாக்டர். அவர் அடிக்கடி என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்வார், தம்பி நல்லா பிரசங்கம் பண்றார், ஆனா ஒரு விஷயம் அவங்ககிட்ட சொல்லணும், செருப்பு வாங்க போனாலும் ஜெபம் பண்ணிட்டு போ. எப்படி? அல்லேலூயா. நான் இன்னைக்கு 100 இது இன்னைக்கு கூடி போறாது 100 101 சர்ச்சையில பேசிட்டு போய் நடக்கிற வார்த்தை இன்னைக்கு அவர் கேட்கும் போதெல்லாம் சந்தோஷப்படுவார். அவர் செருப்பு வாங்க போனாலும் ஜெபம் பண்ணிட்டு போ. நீ சும்மா வீட்டுல இருந்து இறங்கி வந்துட்டு பிரசங்கம் பண்ணி மயக்க படிச்சு நின்றாதும் பாரு. அல்லேலூயா. இன்னைக்கு அவர் சொன்ன வார்த்தை என்னது? ஜெபம் என்ன செய்யணும்? பண்ணிதான் செய்யணும். பாருங்க, போன வாரத்துல பெங்களூருக்கு என்ன கூப்பிட்டுருந்தாங்க பேசுறதுக்கு, ஒரு சர்ச்சில் பேசுறதுக்கு கூப்பிட்டது யார் அப்படின்னா வைகோ. வைகோ தெரியும்ல, நம்ம மினிஸ்டர் இல்லை இப்போ எம்பி, அப்படிதானே? அவருடைய ஒய்ஃபோட கூட பிறந்த தங்கச்சி, அவங்க தான் என்ன கூப்பிட்டது. அவங்க ஏற்கனவே 4-5 மாசம் மட்டும் என்ன கூப்பிட்டு இருக்காங்க. பட் எனக்கு டைம் இல்லை அப்படின்னு சொன்னதுனால இந்த போன வாரம் கழிச்சு கடந்து போனேன். அப்போ சர்ச்சில் பிரசங்கம் பண்ணியாச்சு. பிரசங்கம் எல்லாம் பண்ணிட்டு திரும்ப கூப்பிட்டாங்க, எங்க வீட்டுக்கு வாங்க அப்படின்னு கூப்பிட்டாங்க. அப்போ அவங்க வீட்டுக்கு நான் போனேன். அப்போ வீட்டுக்கு போகும்போது அந்த வாசல்ல வந்த உடனேயே ஒரு வார்த்தை சொன்னாங்க, நீங்க பிரதர் நீங்க ஒண்ணு பண்ணுங்க, ஜெபம் பண்ணிட்டு என்ன செய்யுங்க, உள்ள வாங்க அப்படின்னாங்க. அப்ப ஜெபம் பண்ணிட்டு உள்ள வரணும்னா நானும் கண்ண முடியுது, நம்ம என்ன செய்வோம், நம்ம பாஸ்டர் ஜெபம் பண்ணிட்டு உள்ள வாங்கன்னு என்ன செய்வோம், கண்ண முடிட்டு உடனே இந்த பாஸ்டருக்காக வந்தவரை இந்த பிள்ளைகளுக்காக அது இது நானும் அச்சலா போச்சு வேண்டிய சொன்னேன். உடனே சொன்னாங்க, முதுகத்தட்டு நிறுத்துங்க, முதல்ல செய்ய வேண்டியது உங்களுக்காக ஜெபம் பண்ணிட்டு வாங்க. என்னது, நீங்க சும்மா வந்த உடனே எங்களுக்காக இல்ல ஜெபம் பண்ண வேண்டியது, உங்களுக்காக நான் அந்த வீட்டுக்குள்ள போறேன். ஏன் அப்படி அவங்க சொன்னாங்கிறது எனக்கு உள்ள போன பிறகு தெரிஞ்சு. உள்ள வந்து பாக்குறேன், இந்த பக்கம் ஒரு பெரிய சாமி, அந்த பக்கம் அதோட பெரிய சாமி, இல்லையா, இந்த பக்கம் அதோட பெரிய சாமி, குத்து சாமி, 3-4 விதமான சாமிகள். அப்ப சாமியோட பார்த்தோட இருக்கு ஆண்டவரே இதுதான் என்ன சொன்னாங்க, இப்ப தெரிஞ்சான்னு கேட்டாங்க. இப்ப தெரிஞ்சா ஏன்னா நீங்க எல்லாம் பரிசுத்தவான்கள், உங்களை எது தாக்கம், இந்த ஆவிகள் தாக்கம், நாங்க ஆவிகளுக்குள்ள இருக்கோம், எங்களை தாக்காது. நீங்க வரும்போது உங்களை தாக்கம். அதனால அதுக்கு முன்னாடி என்ன செய்யணும், நீங்க ஜெபிச்சுட்டு உள்ள வரணும், உங்களை ஜெபம் பண்ணது இனி எங்களுக்காக சொல்லுவீங்க, இல்லையா? அப்ப சரி, இந்த பக்கம் பாக்குறேன், ஒரு பையனுக்கு போட்ட ஒரு 18 வயசான பையன் இருக்கு நினைக்கிறேன், பையன் அழகா இருக்கான். அப்போ இந்த பக்கம் பாக்குறேன், அதுல பின்னால ஒரு பெரிய கபோர்டு அடிச்சிருக்காங்க, அந்த கபோர்டுக்குள்ள ஒரு பையன். அப்ப 2 பையனுக்கு போட்டோ இருக்கு, 2 கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. அந்த பையனுக்கு மேல ஒரு குத்து விளக்கு எரிஞ்சிட்டு இருக்கு.
அப்ப கேட்டா இது ஏன் இந்த குத்து விளக்கு எதுக்கு இந்த பையனுக்கு முன்னாடி எரிஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டோம்னா அடுத்த வார்த்தை சொன்னாங்க, பிரதர் இந்த வீட்டிலேயே ரட்சிக்கப்பட்டது யார் தான்? நான் மட்டும்தான். அவங்களுக்கு 9 கார். எத்தனை கார்? என்ன கூப்பிடுறது ஒரு கார் வந்து ஆண்டவர் நான் இதுவரைக்கும் அந்த மாதிரி ஒரு கார்ல ஏறினதே இல்லை. அப்ப பாருங்க 9 கார், 9 கார்ல 2 கார் 2 இனோவா தான் வீட்டுக்கு முன்னாடி நின்னது. பேலஸ், பயங்கரமான ஒரு பேலஸ். அது பாத்தீங்கன்னா சுத்தி இருக்க இதெல்லாம் இவங்க ஃப்ரீயா வச்சு இவங்க வேற காரன் கொடுத்த ஃபேக்டரி எல்லாம் எவ்வளவு வச்சிருக்காங்கன்னு அவங்களுக்கு தெரியல. அவ்வளவு ஃபேக்டரிகள் அப்ப இவ்வளவு வச்சிருக்காங்க. அப்ப அவங்க சொல்றாங்க எனக்கு 4 பையனும் 2 பெண் பிள்ளைகளும் வந்து. ஆனா யாருமே நான் எவ்வளவு சொன்னா நினைக்க மாட்டாங்க, ஜெபிக்க மாட்டாங்க. 12 கிலோமீட்டர் தாண்டி ஒரு சர்ச்சுக்கு நான் போவேன், அங்க கொண்டு ரோட்ல விட்டுட்டு என்ன போயிடுவான். அப்ப அந்த சர்ச்சு என்ன பிரசங்கம் பண்ண கூப்பிடுது. அப்ப நடந்த விஷயம் என்னன்னா, இந்த பையன் மட்டும், இந்த போட்டோல இருக்க பையனை காட்டினாங்க, இந்த பையன் மட்டும் நான் சொல்லக்கூடிய சுவிசேஷத்தை என்னதான் கொஞ்சம் கொஞ்சம் கேட்க தொடங்கினான். அப்ப வெளியே போகும்போது அவங்க ஒரு காரியம் செய்வாங்களே, என்கிட்டயும் போன் பேசும்போதெல்லாம் சொல்லுவாங்க, உங்க பிள்ளைகள் எப்போ வெளியே போனாலும் என்ன செய்யணும், அப்படி ஒரு சிறுவை போட்டு ரத்தத்தை தெளிக்கிறேன் தேவன் நாமத்தினாலும் சொல்லி பிள்ளைகளை விடுங்க, பிள்ளைகளை அப்படியே பாதுகாப்பா வருவாங்க. நாங்க அன்னையிலிருந்து நாங்க அதை கடைபிடிக்கிறோம். நம்ம எவ்வளவு பேசலாம் இந்த மாதிரிப்பட்ட இதெல்லாம் எங்களுக்கு யாரும் அது மாதிரி சொல்லுவாங்க. சுத்தி நின்று ஜெபம் பண்ணும்போது உங்க வலது பக்கத்துல உங்க மூத்த பையன், இடது பக்கத்துல உங்க இளைய பையன், நடு அந்த பக்கம் உங்க ஒய்ஃபு, 4 பேரும் கைப்பிடிச்சு ஜெபம் பண்ணி பாருங்க, உங்க லைஃப் மாறான்னு சொல்லுவாங்க. எனக்கு அவங்க சொன்ன விஷயங்கள். அப்ப அதெல்லாம் நான் கடைபிடிக்கிறது உண்டு. அப்ப பாருங்க இவங்க சொன்ன விஷயம் என்னன்னா, அந்த பையன்கிட்ட என்னைக்கு என்ன பண்ணுவாங்க, சிலுவை போட்டு பையனை விடுவாங்க, ஜெபம் பண்ணி விடுவாங்க. பையன் டெய்லி போயிட்டு வந்தான். அப்ப ஒரு நாள் திடீர்னு பையன் வெளியே போகும்போது பையன் ஜெபம் பண்றதுக்காக காவல் நிற்கிறான். இவங்களுக்கு கட்டில இருந்து வெளியே வர்றதுக்கு ஒரு மடி. அப்ப சொன்னாங்க, நீ போயிட்டு மக்களே, நான் 2வது ஜெபம் பண்ணுவேன். இப்ப வீட்டை விட்டு இறங்கி 10 நிமிஷத்துல பையன் ஆக்சிடென்ட் ஆகி ஸ்பாட்ல மரணம். அல்லேலூயா. என்ன நடந்தது? ஸ்பாட்ல மரணம். அவங்க சொல்லும் போதே கண்ணுல இருந்து கண்ணீர் வடிஞ்சது. அந்த செகண்ட் மட்டும் நான் எழும்பி வந்து என் பிள்ளைகிட்ட ஜெபம் பண்ணிருப்பேன். பிள்ளை 5 நிமிஷம் லேட் ஆகி என்ன செய்திருப்பா? இன்னைக்கு இவரை கொலை செய்தது யாருதான்? ரட்சிக்கப்பட்ட நான் தான் அப்படின்னு சொன்னாங்க. அல்லேலூயா. அப்ப என்ன சொல்றேன்னா, இன்னைக்கு வந்து இந்த ஜெபம்ங்கிறது என்னது முக்கியம். ஜெபம் இல்லாம எதுவுமே இல்ல. அப்ப லூக்கா அதான் சொல்றாரு, ஜெபம் இல்லாம என்னது இல்ல, ஒண்ணுமே இல்ல அப்படிங்கறத அவர் சொல்றாரு. அது மட்டும் இல்ல, இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணினாருங்கிறத அதிகமா சொல்றது யாருன்னா லூக்கா தான் சொல்றாரு. அது பாத்தீங்கன்னா தெரியும். லூக்கா 6:12 வாசிக்க பார்க்கலாம். அந்நாட்களிலே அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி ராம் முழுவதும் தேவன் நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். என்ன செய்தாரு? ராத்திரி முழுவதும் ஜெபம் பண்ணது மட்டும் இல்ல சொல்லுது, அதுக்கு அடுத்த வசனத்தை சொல்றாரு. அதுக்கப்புறம் தான் 12 அப்போஸ்தலர்களை அழைத்து அப்போஸ்தலர்கள் ஊழியத்தை தொடங்கும் போதே தேவன் ஜெபம் பண்ணாருன்னு சொன்ன ஒரே ஆள் யார் தான்? லூக்கா மட்டும்தான். அதனாலதான் எனக்கு நான் ஒவ்வொருத்தரும் மத்தேயு பற்றி பேசுவேன், மார்க்கை பற்றி பேசுறது உண்டு. பட் லூக்காவுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, அவர் தான் சொன்னாரு, இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணி தான் சீசர்களை அப்போஸ்தலர்கள பேரை வைத்தார் அப்படிங்கறத அவர் சொல்றாரு பாருங்க. அதுக்கப்புறம் தான் இயேசு கிறிஸ்து ஊழியம் தொடங்கும் போதும் ஜெபம் பண்ணாரு, சிலுவைக்கு போகும்போது ஜெபம் பண்ணாரு, கடைசியில உயிரை விடும்போதும் ஜெபம் பண்ணாருன்னு லூக்கா தான் சொல்றாரு. அல்லேலூயா. பாருங்க மார்க்கும் மத்தேயும் சொல்றாங்க, பாஸ்டர் சொல்றாங்க என் தேவனே என் தேவனே. பாருங்க மத்த 7 வசனங்கள்ல என் தேவனே என் தேவனே அவங்க சொல்லுவாங்க. லூக்கா சொன்ன 2 வசனங்கள்லயும் என்ன சொல்றாரு? பிதாவே இவர்களை மன்னியும், பிதாவே என் கையில் உன் கையில் என் ஆவியை 2 பிதான்னு சொல்றாரு. ஏன் அப்படின்னு சொல்றாருன்னா, இயேசு கிறிஸ்து தேவன்ங்கிறது வந்து உலகத்துக்கு முழுவதுக்கும் தேவன் யாரு? நமக்கும் அவர் தேவன் தான். ஆனா உரிமையோட என்னுடைய அப்பானை மாறுதட்டுறதுக்கு முதல் ஆள் யார் தான்? இயேசு கிறிஸ்து. அவர் மாறுதட்டி சொன்னார் பிதாவே. அல்லேலூயா. மத்தவங்க சொல்றாங்க இன்னைக்கு அது அவருக்கு பிதா ஒண்ணும் இல்லை, அவர் வந்து ஒரு தீர்க்கதரிசி. இதுக்கு தகுந்த இதுகளை நாங்க கொடுக்கறது உண்டாமே. பேச வேண்டிய ஆட்கள்கிட்ட நீங்க வந்து பேசுனீங்கன்னா விவரங்களை நாங்க எழுதிடுவோம், சொல்லி தரோம். அநேக பேர் முஸ்லீம்களை மாறிட்டு இருக்கிறாங்க. காரணம் என்னன்னா, அவர் வந்து இயேசு கிறிஸ்து வந்து யாரும் இல்ல, பிதா இல்ல, அவருடைய குமாரன் இல்ல. அவர் சாதாரணமாக அனுப்பப்பட்ட ஒரு மோசையை போல, ஒரு ஆபிரகாமை போல, ஒரு மற்ற ஒவ்வொரு ஏசாயை போல ஒரு தீர்க்கதரிசி சொல்லி தான் என்ன செய்யறாங்க, ஆட்களை மாத்திட்டு இருக்காங்க. அல்லேலூயா. அப்ப பாருங்க, பிதாவே இவர்களை மன்னியும் அப்படின்னு சொல்லணும் சொன்னா, தாவீது ராஜா 1000 வருஷங்களுக்கு முன்பாக எழுதி வச்சிருந்தா. சங்கீதம் 31:5 வாசிங்க. சங்கீதம் 31:5. உமது கையில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன், சத்தியபரனாகிய கர்த்தாவே நீர் என்னை மீட்டுக் கொண்டீர். அல்லேலூயா. என்னது சத்தியபரனான கர்த்தர் என் ஆவியை ஒப்படைக்கிறேன். அந்த தீர்க்கதரிசனம் நடந்து முடிஞ்சது. ஏன்னா எல்லா தீர்க்கதரிசனம் நடந்து முடியும், ஒவ்வொரு சுவிசேஷங்களும் சொல்லி ஆகணும். மத்த 3 சொல்லல. லூக்கா கரெக்டா பார்த்துட்டு இந்த தீர்க்கதரிசனம் இருக்கு, அதை நிறைவேற்றிதான் நிறைவேறிய பார்த்துக்கிட்டே இருந்தார் லூக்கா. அவர் கரெக்டா எழுதினாரு, என்ன விஷயத்தை சொல்லிதான் அவர் எழுதினாரு, மரித்தார் அப்படிங்கிறது. அதுல ஒப்படைத்தார் போட்டிருக்கிறது. ஆண்டவரோட ஆவியை ஒப்படைத்தார். இன்னைக்கு ஒப்படைச்சுதான் ஆகணும். இப்ப நமக்கு நிறைய சொத்து இருந்தாலும் நாம திடீர்னு நாளை ஒரு வாரத்துல போயிருவோம்னு வைக்கலாம், சொத்தை என்ன செய்யணும்?
ஒப்படைக்கணுமா? ஒப்படைக்கணும்னா என்ன நடக்கும்? போன வாரம் போட்டது பேப்பர்ல மண்டை கம்பி எடுத்து ஒரே அடியில் அப்பனுக்கு தலையா 2 பேரும் சேர்ந்து பண்ணான். எத்தனை பேர்? அந்த பிள்ளைகள் 2 பேரும் சேர்த்து கம்பி எடுத்து அடிப்பான், வாழை வச்சு வெட்டுவான், கத்தி வச்சு குத்துவான். எதுக்கு? நீ சொத்தை ஒப்படைக்கலன்னா குத்துவான். ஆனா இயேசு வந்து ஒப்படைச்சது அது இல்லை, சொத்துல ஒப்படைச்சது. இப்போ 2 பிள்ளைகள் இருக்காங்க, எனக்கு 2 பிள்ளைகள் இருக்காங்கன்னு வைக்கலாம். மூத்தவன் இருக்கா, இளைவன் இருக்கான். மூத்தவன்கிட்ட போய் மக்களை உனக்கும் சேர்த்து சொத்தை எல்லாம் வாண்ட ஒப்படைக்கிறேன். இளையவன்கிட்ட போய் மனே எனக்கு ஆவியை உங்களிடம் ஒப்படைக்கிறேன்னு அவன் விடுவான். அடி எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? நீ இருந்ததெல்லாம் போலாம் சொத்தை. அப்போ ஆண்டவர் வந்து சொத்தை எல்லாம் ஒப்படைச்சது. அல்லேலூயா. ஆவியை ஒப்படைக்க வேண்டிய ஒரு ஆள் உண்டு, அது நாங்க இருக்க பிதா மட்டும்தான். அதை நாங்க இன்னைக்கு பிரசங்கிக்கிறோம். அல்லேலூயா. வேற யாருக்கிட்ட இருக்க முடியாது, ஆவியை ஒப்படைக்க முடியாது. உங்க பாருங்க, ஆவியை ஒப்படைக்கிறான். ஆவியை ஒப்படைக்கிறது ஒருத்தர் சொன்னா 12வது அதிகாரத்துல எனக்கு களஞ்சியம் இருக்கிறது, எனக்கு என்ன இருக்கு, கோதுமை இருக்கு, எல்லா நிலமும் இருக்கிறது, ஆனா அதை சேர்த்து வைக்கிறது என்ன இல்லை, களஞ்சியம் இல்லை. நான் என்ன செய்வேன், நல்ல வேலை செய்து அப்படியே களஞ்சியத்தை கட்டுவேன், களஞ்சியத்துக்குள்ள அதை வைப்பேன், அது முடிச்ச உடனே இன்னொரு காரை வாங்குவேன், அப்புறம் ஃபிளைட்ல போவேன், எல்லாம் சொன்ன ஆண்டவர் மதிகடனை. இன்னைக்கு ஆவியாகிட்ட வந்தானே, நீ என்ன செய்ய போற, என்னத்தான் சேர்த்து வச்சு என்ன பிரயோஜனம் நேராண்டு. அப்ப நான் என்ன சொல்றேன், அவன் செய்தது தப்பு இல்லை. நான் இன்னைக்கு என் பிள்ளைகளுக்கு கொஞ்சம் போல சாப்பாட்டுக்கு போல ஏதாவது சேர்த்து வைக்கணும், தப்பு இல்லையா? கண்டிப்பா. இல்லைன்னா நான் உதாரி எடுத்துருந்தேன்னா அதுக்கு திட்டுவாங்க, திட்ட மாட்டாங்க. என் பிள்ளை ஒண்ணு சேர்த்து வைக்கணும், அதுக்கு திட்டுவாங்க. அப்ப அவன் சேர்த்து வைக்கிறான். ஆண்டவர் சொல்றாரு மதிகடனைங்கிறார். ஏன் சொல்றாரு அப்படின்னா, கல்லறைக்கு முன்னால் உள்ள வாழ்க்கையை அவன் டிசைன் பண்ணான், கல்லறைக்கு பின்னால் உள்ள வாழ்க்கையை அவன் டிசைன் பண்ணி, கல்லறை தாண்டி இன்னைக்கு கல்லறை வரைக்கும் என்னுடைய பிள்ளைகளும் என் மனைவியும் வருவாங்க. கல்லறைக்கு பின்னால் வருகிறது ஒருத்தர் ஒன்றுனா என்னுடைய தேவன் மட்டும்தான். கல்லறைக்கு அல்ல பக்கம் இருக்கிறவர். அல்லேலூயா. அப்ப அவர்கிட்ட தான் என்ன செய்வாரு, அவருடைய ஆவியை ஒப்படைத்தார். அப்ப பாருங்க, ஆவியை ஒப்படைத்தார் சொன்னா, இப்ப மரணம் மனிதன் இன்னைக்கு மரணம் அடைக்கலாம். இன்னைக்கு அவங்க சிஸ்டர் அழகா பேசினாங்க, மரணம் அடைந்தா இருக்க கூடாது, எல்லாரும் நல்லா ஊதி ஆமா கொட்டையெல்லாம் பண்ணி நல்லா வெடி குண்டெல்லாம் கொடுத்தோமா, அதெல்லாம் கொடுத்து எடுத்தா பாட்டு படிக்கணும். அப்ப இதெல்லாம் பண்ணிதான் அவங்களுக்கு ஆசை, அப்படிதானே? சில பாஸ்டருக்கு சர்ச்சைக்குள்ள வரும்போதே வெடி கொடுத்தோம்னு ஆசை. அல்லேலூயா. ஆமா, பற்பளிப்பு தான் பேசணும் நாங்க இதெல்லாம். ஆமென். அல்லேலூயா. அப்ப பாருங்க இந்த மாதிரி அப்ப ஆசை இருக்கதான் செய்யும். சரி, ஆனா என்னன்னா 2 மனிதன் மரித்தால் எங்க போகிறான்? வேதாகமும் சொல்லுது, சிலவன் அங்க போறாங்க, சிலவன் இங்க போறாங்க, சில கிரந்தங்கள் சொல்லுது அங்க போகுது, சில நூல்கள் சொல்லுது இந்த பக்கம் போறாங்க, சிலது சொல்லுது 10 பறவைகள் உண்டு, சிலது சொல்லுது 1 கோடி பறவைகள் உண்டு, இப்படி எல்லாம் சொல்றாங்க. பாம்பா பறப்பான், பல்லியா பறப்பான், அப்படி பறப்பான். ஆனா மனிதன் மரித்தால் எங்க போகிறான்? வேதாகமம் தெளிவாக சொல்லுகிறது. 2 கொரிந்தியர் 5:8 வாசிங்க. ஓரடினா சொல்லிங்க, நிறுத்திடுறேன். இல்லைன்னா ஒரு 5 நிமிஷம் கூட பேசிட்டு இருக்கு. அல்லேலூயா. அப்ப என்ன விஷயம்னா, இந்த தேகத்தோடு மாறினாலே நம்ம பரிசுத்தவான்கள் கர்த்தருடைய குடி போகும் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. அப்ப தேவன் தெளிவாக என்ன ஒரு விஷயம், அதாவது பாவம் செய்த ஆத்மாக்களும் உடனே தேவன் போய் இருக்க அங்க எழுதல. அங்க அதுக்கு லூக்கா 16:23 சொல்லியிருக்கு. அங்க எங்க போகும்? பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் அடியிலே லாசருவையும் கண்டான். அல்லேலூயா. அப்ப பாதாளத்துக்கு கொஞ்சம் கூட்டம் போவான். ஆமா, சர்ச்சைக்கு வந்தாலும் வரட்டாலும் சொல்லுவான். ஆமா, ஆனா என்னது, பரிசுத்தவானா இருந்தா பரலோகத்துக்கும், பரலோகம் இல்ல தேவன் பக்கத்திலையும் பரதேசம். அது பரதேசம் சொல்லப்பட்ட இதுகளெல்லாம் நம்ம பேசினா 7 பரதேசங்கள் வேதாகமத்தில் சொல்லியிருக்கு. 7 பரதேசம். நான் பிரசங்கம் பண்ணது 7 பரதேசம் பற்றியும். அப்ப அது எந்த பரதேசத்துக்கு போனேன்னு அதெல்லாம் ஒரு ரகசியங்கள். அல்லேலூயா. அப்ப பாருங்க, இந்த இடத்துல அதாவது பரதேசத்துக்கு போவோம், பாதாளத்துக்கு போகணும்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனா ஏன்னா சில பேர் சொன்னாங்க நாங்க நரகத்தை போய் பார்த்துட்டு வந்துட்டோம், சில பேர் சொன்னாங்க நாங்க பரலோகத்தை போய் பரலோகம் எப்ப திறக்கப்படுகிறது அப்படின்னு சொன்னா, நியாய தீர்ப்பு டைம்ல பரலோகம் திறக்கப்படுகிறது. அது வரைக்கும் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். அவ்வளவுதான், அதுக்கு மேல ஒண்ணு இல்லை. அது மாதிரி பாதாளம் நரகம் சொல்றாங்க. நரகம் எப்ப திறக்கப்படுகிறது அப்படின்னு சொன்னா, அந்திகிறிஸ்துவை கள்ளை தீர்க்கதரிசியும் பிடித்து எப்ப கொண்டு நரகத்துக்குள்ள போடுறாரு ஆண்டவர். அதுக்கு பிறகு மீண்டும் 1000 வருஷ அரசாட்சி நடக்குதுங்க. அப்ப 1000 வருஷ அரசாட்சிக்கு தொட்டு முன்னே நடக்கப்படுறதா என்னது, நரகம். அப்ப இவங்க 2 பேரையும் கொண்டு உள்ள போடுறாரு. அதுக்கப்புறம் அப்புறம் தான் அந்த 1000 வருஷ அரசாட்சி கழிவது வரைக்கும் இந்த சாத்தான் என்கிற வலுசர்ப்பத்தை ஒரு தூதன் பிடித்து ஒரு இடத்துல கட்டி வைக்கிறான். அப்ப அந்த கட்டி வைக்கப்பட்டவனை பிடித்து அந்த 1000 வருஷ அரசாட்சி கழிந்து கடைசி கோபமாக யுத்தம் கழிந்து அவனையும் பிடித்து கொண்டு அக்கறை கடலை தள்ளுகிறார். அப்ப அவனையும் கொண்டு தள்ளப்படும் போதுதான் நியாய தீர்ப்படைந்து இந்த மனித குலத்தை பிசாசுக்காகவும் அவனுடைய தூதர்களுக்காகவும் கட்டப்பட்டிருக்கிற நரகத்துக்கு நீங்கள் போங்கள் என்று ஆண்டவர் கொடுத்தார். அப்பதான் நரகம் திறக்கப்படுகிறது. அது வரைக்கும் அப்ப இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா, பாதாளம் பரதேசம். அப்ப பாதாளத்துல இருக்கிறவங்க சந்தோஷமா இருக்காங்களா? இல்ல. பாதாளத்துல இருக்கிறவங்க கஷ்டப்படுறாங்க. ஆனா அதுக்காக உடனே தீக்குள்ளே வந்துட்டு இருக்காங்கிறது இல்ல அர்த்தம்.
அதுக்கு நிறைய இது உண்டு. பாதாளத்தை பற்றி நாங்கள் தனித்தனியா பேசுறது உண்டு. அல்லேலூயா. அப்ப பாருங்க, இந்த பாதாளத்துக்குள்ள போனார். இயேசு கிறிஸ்துவும் பாதாளத்துல போனார். அவர் யாராவது நரகத்துக்குள்ள போனாருன்னு சொல்லிடக்கூடாது. நம்ம இயேசு கிறிஸ்து மரித்தவுடனே எங்க போனாரு? பாதாளத்துக்குள்ள போனார். பாதாளத்துல போய் யார்கிட்ட பிரசங்கித்தார்? அங்க உள்ள பரிசுத்தவான்கள்ட்ட இல்ல, அவர் பிரசங்கித்தது நோவா காலத்தில். அதனை பட்டது 1 பேதுரு 3:20 நோவா காலத்தில் கீழ்ப்படியாமல் போன ஆவிகள். அது வாசிக்க, அந்த ஒண்ணே வாசிக்க டக்குன்னு முடிச்சிடும். 1 பேதுரு 3:20 அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோட காத்திருந்த போது கீழ்ப்படியாமல் போனவைகள். அல்லேலூயா. என்னது? கீழ்ப்படியாமல் போன ஆவிகள்ட்ட போய் ஆண்டவர் பிரசங்கித்தார். ஆனா வெளியே வரும்போது பரிசுத்தவான்கள் உயிரோடு, அதை இயேசு கிறிஸ்து உயிர்த்த போது பரிசுத்தவான்கள் வெளியே வந்தாங்க அப்படின்னு வேதாகம் சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. அப்ப இப்படி பார்த்தா இப்ப அநேக பேர் சொல்றாங்க, நேற்றைக்கு எவனாவது ஒரு நாராயணன் தண்ணி எடுத்துட்டு நேற்றைக்கு போயிருந்தா இன்னைக்கு காலையில எழுதி நம்ம வீட்டுக்கு வந்து வாழை மரத்து பக்கத்துல நிற்பான். அதுக்கு அடுத்தது இல்ல கிணத்து பக்கத்துல நிற்பான். பாத்துருக்கீங்களா? யாராவது ஒரு நல்ல தண்ணியை மற்ற இதை ஏதாவது போட்டுக்கிட்டு தென்னை மாத்திரையோ இல்ல தூக்குலையோ மாட்டிட்டு ஒரு நாராயணன் செத்துட்டான்னு வைக்கலாம். மக்கள் இப்ப என்ன சொல்றாங்க? நாளை காலையில இல்லைன்னா அடுத்த நாள் காலையில உங்க வீட்டுல என்ன பிரச்சனை நடந்தாலும் மொத்த பணியும் அவன் தான். அவனுக்கு என்ன தெரியாது? வேதாகமம் சொல்லுது, என்ன சொல்லுது? யாருமே யோபு சொல்றான் தெளிவாக, பாதாளத்தில் இறங்கினவன் திருப்பி வரமாட்டான், தன்னுடைய சொந்த வீட்டுக்கு வர முடியாது. யோபு 7:9-10 சொல்லப்பட்டிருக்கிறது. அதுபோல ஒரே தரம் மரிப்பதும் ஒரே தரம் நியாயத்தில் படைப்பதும் அது எபிரேயர்ல சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கும்போது என்னது? மருந்தெடுத்து நாராயணன் வந்து வீட்டுக்கு முன்னாடி நிக்கான்னு சொன்னா என்னது? நம்புற காரியமா அது? அல்லேலூயா. ஆனா அங்க பாத்தீங்கன்னா அவருக்கு என்ன இருக்காது? இப்போ இந்த மருந்தெடுத்த வேதாகமம் தெளிவாக சொல்லுகிறது, இது எப்படிப்பட்ட ஆவிகள்? வானமண்டலத்தில் போராடுகிற 3 விதமான ஆவிகள். இந்த 3 விதமான ஆவிகள் என்ன செய்யும்? மக்களை நாராயணன் வந்திருக்கான், மற்றவன் வியாபாரத்துக்கு சத்தமா வந்திருக்கான் இப்படின்னு சொல்லி என்ன செய்யும்? இது பண்ண. அதுபோல அந்த சர்ச்சில நல்ல ஒரு என்னது அற்புதம் நடக்குது. நீங்க இந்த சர்ச்சுக்கு எதுக்கு போறீங்க? இங்க அந்த பாசம் 2 பேர் வச்சுட்டு கும்மி அடிச்சுட்டு இருப்பாரு. நமக்கு அங்க போனோம்னா பஸ் எடுத்து போனோம்னா அங்க என்ன நடக்குது? மேலே இருக்க சில மழை பெய்யறதுனா கீழே இறங்கி வந்துருது. அந்த கப்பல்ல என்ன செய்யுது? கப்பல் கவலை போச்சுன்னா அங்க எங்க அம்மா என்ன செய்யறாங்க? உள்ள கொடுத்து அந்த கப்பலை தூக்கி நிறுத்திடுறாங்க. மோர் கொடுக்குறாங்க, தயிர் கொடுக்குறாங்க. இப்படி எல்லாம் சொல்லி எல்லாம் காட்டுறது யாருதான்? இந்த வானமண்டலத்தில் போராடுகிற அசுத்தாவிகள். அங்கேயும் அற்புதம் நடந்தே தீரும், நடக்கும். அல்லேலூயா. அப்ப பாருங்க, இந்த வெளிப்படுத்தல் 16:14 சொல்லப்பட்டிருக்கு. இது எந்த ஆவிகள் மட்டும், அதை மட்டும் வாசிங்க. அந்த ஒரு வசனத்தோட முடிச்சிடும். அல்லேலூயா. வெளிப்படுத்தல் 16:14 இல்ல என்னது? வெளிப்படுத்தல் 16:14 பிசாசுகளின் ஆவிகள் அவைகள் பூலோகம் எங்குமுள்ள ராஜாக்களை வல்லமையுள்ள தேவனுடைய மகாநாளில் நடக்கும் யுத்தத்திற்கு கூட்டி சேர்த்து. போதும். இது அற்புத அடையாளங்களை செய்யக்கூடிய அசுத்தாவிகள். அல்லேலூயா. அப்ப இப்படிப்பட்ட ஆவிகள் அப்ப என்ன வித்தியாசம் அப்படின்னு சொன்னா, இந்த ஆவிகள் வெளியே வந்தாலும் இந்த ஆவிகளுக்கு என்ன இருக்காது? சரீரம் இருக்காது. இது ஆவிகளா தான் இருக்கும். கேட்டா நாராயணன் சொல்லலாம், வியாபாரமுத்துன்னு சொல்லலாம், வேற ஒரு பொம்மின்னு சொல்லலாம், ஏதாவது ஒரு பெண்க பேரை சொல்லலாம். ஆனால் அது என்ன இருக்காது? அப்ப இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோட வந்தார் அப்படின்னு அவர் ஆவியாக வரல. ஆவியாக போனது எந்த இடம் தான்? பாதாளத்துக்குள்ள போய் பிரசங்கம் பண்ண போனாருன்னு தான் இருக்க தவிர வெளியே வந்து அவர் எப்படி இருந்தார்? ஆவியாட்டா வந்தாரு இல்ல, அவர் சரீரத்தோட வந்தார். அதனால மகதலேன் மரியாதை ஓடி போய் தொட போனேன். அல்லேலூயா. அந்த யாரு நம்ம சீசன் தோமா சொன்னா ஒரு விரலை எடுத்து உள்ள போடு. எம்மாவும் சீசன் வீட்டுல போய் வாங்கி அதெல்லாம் நாராயண மாதிரி உள்ள ஆவி இல்லை. அப்ப நாராயணனுக்கு ஆவிக்கும் இயேசு கிறிஸ்து வெளியே வந்தவருக்கும் வித்தியாசம் உண்டா இல்லையா? உண்டு. அல்லேலூயா. அப்ப அதனாலதான் அந்த ஆவியில எழுதுகிற தேவன். ஆமென். அப்ப பரலோகம் போன என்ன விஷயம் தெரிஞ்சுக்கணும்னா, தேவன் வந்து உள்ள இருந்து வெளியே வந்தவர் ஆவியாக அல்ல பரலோகத்துக்கு போனது. அவரு அந்த உள்ள போய் பார்க்கும் போதே இருந்து திரைச்சு அந்த சீலைகள் எல்லாம் சுத்தப்படுந்தது, தலையில சுத்தி இருந்த சீலை என்னது தனியா கிடந்தது, மற்ற சீலைகள் இப்படி இருந்தது. அதாவது ஆவி அந்த உடலோட கூட வெளியே வந்தவர் தான் நம்முடைய தேவன். அல்லேலூயா. மரித்த ஆவிகள் எல்லாம் அப்படி ஏமாத்துறது. அது வந்து வெறும் ஆவி, மனுஷனுடைய சரீரத்தோட வந்து நிக்காது, ஆவியா வந்து நிற்கும். ஆனா இயேசு கிறிஸ்து அப்படி இல்ல, சரீரத்தோடு ஆவியோடு வந்தார். வந்து இந்த இறக்கும் தருவாயில ஒரு வார்த்தை சொன்னார், பிதாவே என் ஆவியை உங்களுக்கு ஒப்புக்கொடுன்னு சொன்னாரு. அந்த ஆண்டவர் கண்ட்ரோலுக்குள்ள அந்த ஆவியை அவர் வச்சிருக்கதான் செய்தாரு. இரண்டாவது நம்முடைய தேவன் சாவியோடும் சரீரத்தோடும் பரலோகத்துக்கு போய் இருக்கிறார். பரலோகத்தில் இருக்கிறவர் 3 கதைகளை செய்கிறார். அதாவது 3 காரியங்களை ஆண்டவர் செய்கிறார். ஒன்னு வாசஸ்தலங்களை ஆயத்தம் பண்ணார். 2வது செய்வது மத்தியஸ்த வேலை. நம்ம மரியாதையில மத்தியஸ்தர் யாரு? இயேசு கிறிஸ்து மத்தியஸ்த வேலை செய்கிறார். 3வது என்ன வேலை செய்கிறாரு? அல்லேலூயா. பிரதான ஆசாரியனார். அல்லேலூயா. யாருக்கு முறைப்படி? என்ன முறைப்படி? வேதாகமத்தில் போட்டிருக்கு மெல்கிசேதேக். ஏன் மெல்கிசேதேக் முறைப்படி போட்டிருக்கு அப்படின்னா, இந்த பூமிக்கு வந்த இயேசு கிறிஸ்து வந்து லேவி கோத்திரத்தை சார்ந்தவர் அல்ல. லேவி கோத்திரத்தை சார்ந்தவர்கள் மட்டும்தான் பூமியில என்ன செய்ய முடியும்? ஆசாரியர்களாக இருக்க முடியும். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில ஆசாரியர் இல்ல, அவர் பரலோகத்துல போய்
மெல்கிசேதேக்கின் முறைப்படி பிரதான. அப்ப மெல்கிசேதேக் முறைப்படி பேசணும் என்ன 1.5 மணி நேரம். அல்லேலூயா. இப்பவே நீங்க கல்லெடுத்து எரிஞ்சிரிய மாதிரி தெரியுது. அதனால என்ன செய்யணும், முடிச்சிருவான். அவன் அடுத்த நாள் வரும்போது அந்த மெல்கிசேதேக் யாருங்கிறத பத்தி பேசுவோம். அல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராங்க. ஆமென்.